வணக்கம். அதாவது தென்காசி நகராட்சி அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்திற்கு பாஜக கவுன்சிலர்கள், தென்காசி சட்டமன்ற உறுப்பினரான காங்கிரஸை சேர்ந்த பழனி நாடார் தென்காசி நகர பகுதிகளில் எந்தவித நிதியையும் பெற்றுத்தராமல் அன்பிட் சட்டமன்ற உறுப்பினராக செயல்படுவதாக ஒரு குற்றம் சாட்டினார். இதற்கு காங்கிரஸ் கட்சியினர், கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில் தென்காசி மாவட்ட காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சந்தோஷ் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர் பணிகளை பட்டியலிட்டு தென்காசி நகர பகுதிகளில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. இதில் முக்கிய பணிகளான ரூபாய் 110 கோடியில் புறவழிச்சாலை திட்டம், 107 கோடியில் தாமிரபரணி குடிநீர் திட்டம், 50 கோடியில் நகர் பகுதியில் காண அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு தென்காசி முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. மேலும் தென்காசிக்கு மேற்கொள்ள லட்சக்கணக்கான மதிப்பீட்டில் மேற்கொள்ள இருக்கும் 16க்கும் மேற்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டு குறிப்பிட்டுள்ளார். அந்த தற்போது இந்த போஸ்டர் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.